திரு தியாகு, அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும், அதற்கு மதிப்பளித்து புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும், மும்மொழி கல்வி திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும், மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் தமிழ்நாடு மட்டும் அதை புறக்கணிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி, இதில் அரசமைப்பு சட்டம் எங்கிருந்து வருகிறது? அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றிய பகுதி. அதில் கல்வி தொடர்பாக வரக்கூடியது ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கிள் தான். அது ஒருவர் தாய்மொழியில் கல்வி பெற்று அதன் அடிப்படையில் தான் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேற்று மொழிக்காரர் இருக்கிறாருன்னா ஒரு தமிழை கற்றுக்கொள்ளணும், அதுக்கு முன்னால் ஒரு இதை தவிர வேறு எதுவுமே கல்வி மொழி பயிற்று மொழி தொடர்பாக அதில் எதுவுமே இல்லை. கல்வி அதிகாரங்கள் என்பது இந்த வெவ்வேறு பட்டியல்களில் இருக்குது. இதில் மாநில பட்டியலும் இருக்குது, பொது பட்டியலும் இருக்குது. இந்த ஒரு சில இது யூனியன் லிஸ்ட்லேயும் இருக்குது. அது தனி விஷயம். இப்போ இதில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையைத்தான் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளணும்னா அதை தண்டிப்பதற்காக நிதி கொடுப்பதை நிறுத்துவோம், அல்ல நிதி கொடுப்பதை திருப்பி விடுவோங்கிறது எந்த கான்ஸ்டியூஷன்? இது நிதி கொடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. உணர்வு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷனுடைய உணர்வு சட்டத்தில் இடம் இல்லைன்றார். சட்டத்தில் என்ன இடம் இருக்குங்கிறனா, சட்டத்தில் நீங்கள் மறுப்பதற்கு என்ன இடம் இருக்குது? இங்கிருந்து வரி வாங்குவீங்க, ஆனால் அந்த வரியிலிருந்து உரிய பங்கை மாநில அரசு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன சட்டத்தில் இடம் இருக்குது? அப்போனா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேசவானந்த பாரதி வழக்கில் 73 ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஃபெடரலிசம் என்பதை சேர்த்தாங்க. நேரடியாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் அப்படி எதுவும் சொல்லலை. ஆனால் இதனுடைய உள்ளர்த்தத்தில் ஃபெடரேஷன் எப்படி டெமோக்ரஸி இருக்கோ, எப்படி செக்குலரிசம் இருக்கோ, அதே போல் ஃபெடரலிசம் இருக்குது. அப்போ இந்த ஃபெடரலிசத்தை நீங்கள் மதித்து நடக்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அப்போ மாநில அரசுன்னு தனியாக ஒன்று வேண்டியது இல்லையா? எல்லாமே ஒரே கவர்மெண்ட்டாக இருந்து அவங்களுடைய கிளைகளாக இயங்கலாம்ல. மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குதில்ல மும்மொழி. அவங்கவுங்க விருப்பங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தமிழர்களாக்கிய நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது அவங்க விஷயம். அவங்க ஏற்றுக்கொண்டுக்க சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். தமிழக மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் இவங்க தானே முடிவு பண்ணணும். இல்லை, அரசியல் காரணங்களுக்காக ஏற்க மறுக்கிறார்கள் தானே அமைச்சர் குற்றச்சாட்டு. அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க எந்த அரசியல் காரணங்களுக்காக திணிக்க முற்படுறாங்க? என்ன அரசியல் காரணங்களுக்காக நீதி மறுக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கை இருக்குதுங்க. அந்த மொழிக் கொள்கை அடிப்படையில் அந்த மொழிக் கொள்கை அவங்க அரசியலோடு தொடர்புடையது. அவங்க வைத்திருக்கக்கூடிய மொழிக் கொள்கை, இப்போ அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, NEP எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் ஏன் சமஸ்கிருதத்தை வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது எந்த மக்களுடைய தாய்மொழி? அதுக்கு என்ன தேவை இருக்குது? அது அவங்களுடைய இந்துத்துவ கொள்கையினுடைய ஒரு கூறு தானே. அப்போ அவங்க இந்துத்துவ அரசியல் கொள்கையை அவர்கள் திணிக்கலாம் என்றால் அதுக்கு எதிரான ஒரு கொள்கை மாநில அரசுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அப்போ அந்த கொள்கையை ஏற்க மறுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு ஏன் கூட்டாட்சி சுயாட்சிலாம் எதுக்கு பேர் கொடுக்கணும்? மாநில அரசுனே ஒன்று எதுக்கு இருக்கணும்? அதில் எப்படி இதில் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறார். என்ன ரூல் ஆஃப் லா? இதில் என்ன சட்டவிரோதம் என்ன இருக்குது? அப்படி ரூல் ஆஃப் லான்னு சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற CBSE ஸ்கூல்ஸு, கேந்திரியா ஸ்கூல்ஸு, இந்த ஸ்கூலெல்லாம் போய் இழுத்து மூடி பூட்டு போடணும். அப்போ தான் ரூல் ஆஃப் லா வரும். அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே. அதை எதிர்த்து ஒரு சட்டம் கூட போடலையே தமிழக அரசு. இவங்களும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எங்கேருந்து ரூல் ஆஃப் லா வருது? இதில் என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அதை பற்றி தான் அவர் பேசணும். இல்லை, என்ன நோக்கம் இருக்கும்? பாஜகவுக்கு மும்மொழி கல்வி திட்டத்தை வலியுறுத்துறதுக்கு பின்பாக ஏதாவது நோக்கம் இருக்க போதா? எல்லோரும் இன்னொரு மொழியை மாணவர்கள் படிக்கணுன்றதை கடந்து அவங்களுக்கு வேறு என்ன நோக்கம்? அதாவது மொழியை படிப்பது என்பது வேறு. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் தொடங்கிறதுக்கு முன்னால் இருந்து இங்கே ஒரு இந்தி பிரச்சார சபா இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம். மொழிக் கொள்கையில் ஒரு மொழியை படிப்பது, 2 மொழியை படிப்பது, 3 மொழியை படிப்பதல்ல பிரச்சனை. இங்கே கேள்வியே என்னன்னா, அந்த மும்மொழி கொள்கை என்பதன் வழியாக நீங்கள் என்ன கல்வி கொள்கையை திணிக்கிறீங்க, எதை நீங்கள் திணிக்க முற்படுறீங்க, அதுக்கு ஏன் எதிர்ப்பு வருது? இதுதான் பிரச்சனை. இல்லை, இந்தின்றதுனால தான் இங்கே சிக்கல் வருதா? இந்தியர்கிட்ட யார்? இந்தி ஒரு மொழி. இந்தி என்பது நம்ம கான்ஸ்டியூஷன் படி லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மொழி. தட் இஸ் நாட் இன் நேஷனல் லாங்குவேஜ். ராஷ்டிர பாஷா கிடையாது. இல்லை, மும்மொழி கொள்கையில் அதுக்கு என்ன தனி தகுதி எங்கேருந்து வந்துச்சு? மற்ற மொழிகளுக்கு இல்லை. மும்மொழி கொள்கையில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற 22 மொழிகளில் எந்த மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம்னு சொன்ன பிறகும் இல்லை இல்லை இந்தி தான் திணிக்கப்படுதுன்னு சொன்னா பத்தாதுங்க. ஏன்னா
எந்த மொழி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் ஊக்கமும் தரப்படுகிறது. குடுவாஞ்சேரியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் கிளையில் தினம் ஒரு இந்தி சொல் கற்போம்னு சொல்றீங்க, தினம் ஒரு கன்னட சொல் கற்போம் போட்டிருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற மத்திய அரசு பணிகளில் பதவி உயர்வு கொடுப்பதற்கு மூணாவதாக ஒரு மொழி கற்றிருந்தா உதவி உயர்வு கொடுக்கணும் நான் சொல்கிறீங்க. இந்தியில் தேர்வு எழுதி தேர்னீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க. ஆட்சி எல்லா சலுகைகளையும் இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் கொடுத்துட்டு நாங்கள் மும்மொழி கொள்கை தான்ண்ணா. இப்போ உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் தமிழ் மும்மொழியில் ஒரு மொழியாக நீங்கள் சேர்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இப்போ காசியில் தானே அவர் பேசுகிறாரு, தமிழ் சங்கத்தில் பேசுகிறாருல. ஊபியில் வந்து யோகிகிட்ட சொல்லி நீங்கள் மூன்றாவது மொழியாக இந்தி ஆங்கிலத்தோட தமிழையும் கற்றுக் கொடுங்க, இப்போ பீகாரில் வந்து தமிழையும் கற்றுக் கொடுங்க என்ற நிலையாக எடுத்திருக்கிறீங்க. இந்திக்கு எங்கிருந்து இந்த தனி தகுதி வருகிறது? அது அஃபீஷியல் லாங்குவேஜ், அவ்வளவுதான், அலுவல் மொழி.